சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸ், அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழிலாளர்கள், தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். ராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த வருடம் கடகராசிக்கு அடிதூள் அட்டகாசம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 9ல் சனியும் நம்மளுக்கு ஏற்கனவே 2ல் கேதுவும் 8ல் ராகும் அப்படியே ஒரு வேலையை பண்ணுறாங்க பாருங்க. அந்த வேலையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியவே இல்லை. அஷ்டம சனியை கூட சிறப்பாக எதிர்கொண்டவர்கள் அப்படிதான் சொல்லணும். அவங்கள எல்லாத்தையுமே அப்படியே நெஞ்சுரம் கொண்டு நிமிர்ந்து நின்னாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த அஷ்டம ராகு ரொம்ப ஒரு ஏவுகணை சோதனையை அவங்க மேலே போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதை செய்வார்னு தெரியலையம்மா. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் சொல்லலாம். தொழிலில் சரி, தொழில் பறி போயிடுது. தொழிலில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன் எந்த நேரத்தில் மொட்டைக்கடாசி போட்டு என்னை மாட்டி விடுவான்னு தெரியல. 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வண்டி வாகன சேர்க்கையிலேருந்து போட்ட முதல் வெளியே வராமல் இருந்து போடுற முதல்லாம் இங்கே புதக்குழியில் போடுற மாதிரி இருக்குது. ரிட்டர்ன்ஸ் இல்லை. அதே போல் இந்த யூக வணிகங்களில் போய் நாங்கள் பெட்டிலேஷன்லாம் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு விழிப்பு இருக்குது. உறவுகளில் கூட சொல்கிறேன், நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்துக்காக உடன் பிறந்தவர்களுக்காக வாழ்ந்தோம். பெண்கள் நிலை கேட்கவே வேண்டாம். கணவனை பிரிந்து வாழக்கூடியவர்கள், மனைவியை பிரிந்து வாழக்கூடியவர்கள் கலகத்தில் ரொம்ப அதிகமான பேர். நல்லவன் நம்பி தான் பொண்ணை கொடுத்தேன், நல்ல பொண்ணுன்னு தான் நம்பி எடுத்தோம் அப்படின்னு மாறி மாறி ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்வது ரொம்ப அதிகமாக இருக்குது. சுயநலம் பெருகி போச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக்கொள்வது. நேரம் சரியா இல்லைன்னா நம்ம எல்லா கண்ணுக்குமே பொல்லாதவர்களாக தெரியும். அதுதான் ஜனங்களுக்கு புரிய மாட்டுது. அதை எடுத்துக்க கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பக்குவம்லாம் கொடுக்கணும். இந்த ஆண்
ஆணவம், கண்மம், மாயை என்ற இந்த மூணுமே போயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருளாளர்கள்லாம் வந்து இறைவனை வந்து பாதார வந்தங்களை பற்றியனால தான் அவங்களாம் ரொம்ப சிறப்பாக லீட் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லலாம். குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு அருளாளரும். யாரும் வந்து சன்னியாசிகளாக கூட நிறைய பேர் இருந்தவங்க. அருணகிரிநாதர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இறைவன் மட்டுமே உங்களுக்கு வந்து வழிகாட்ட போகிறார். இது வரைக்கும் 6-9 கூடிய குரு உங்களை வச்சு செஞ்சாரு. இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் அந்நியனா வந்து செயல்பட்டாரு. அடுத்து வந்து உங்களுக்கு ரெமோவா செயல்பட போறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து ராகு உங்களுக்கு வந்து நமக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து பயணிக்கிறாரு. ரொம்ப கவனம். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ரொம்ப வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு முக்கியமான முடிவுகள், வண்டி வாகன பிரகாரங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், வாய்வார்த்தை ஜாமீன், ஒரு முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிதி மோசடிகள், பெண் குழந்தைகளாக இருந்தால் பெண்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் பாதுகாத்து வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. ஜூனுக்கு அப்புறம் ஒரு வேகம் எடுக்கும். குருவானவர் ராசியில் வந்து அமர்ந்தவுடன் ரொம்ப ஒரு ஆற்றல், வேகம், அருள், ஒரு உத்வேகம், ஒரு வந்து அதீத வந்து ஒரு நாணத்துடன் நீங்கள் வந்து ஒவ்வொரு செயலியும் செயல்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு அப்லிப்ட், உங்களுக்கான ஒரு வழி, உங்களுடைய பிரச்சனைகள், குழப்பம், துன்பங்கள், துயரங்களை தீர்க்க இறைவன் ஒருத்தர் அனுப்புவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய இல்வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து சிறப்பு பெறுவது. இந்த காலகட்டம் பாக்கியங்கள்லாம் கிடைக்கல, தாய் வழி தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது, தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவது, உங்களுக்கான ஒரு தொழில் ப்ரமோஷனு, வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை, பிஸ்னஸில் இருந்த அந்த நஷ்டம்லாம் இப்போ நீங்கி கடன்களை அடித்து விடுவது, கையில் பைசா வரும்போதே நம்மலாம் இதை வந்து டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு கொள்ளணும். கணவன் மனைவி புரிதல் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் சூழ்நிலையை உணர்ந்து ஒன்றிணைவது, இல்லை பேசி மியூச்சுவல் வந்து பிரிந்து அடுத்த வாழ்க்கைக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுவது, குழந்தை பாக்கியம், எனக்கு ஒரு அம்மா அப்பா பதவி கிடைக்குமா, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்றவங்களுக்குலாம் அந்த ட்ரீட்மெண்ட் கை கொடுப்பது, வேகமாக உங்களுக்கு ஜூன்லேருந்து நம்மளுக்கு டிசம்பருக்குள்ளே வேகமாக சென்று எல்லா வேலைகளையும் முடித்துக் கொள்ளணும். கடகம் அங்கங்கே கடவுள் வந்து நமக்கு செக் வைக்க காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் நிறைய வந்து தான தர்மங்களையும் நிறைய சேரிட்டி ஈடுபாடோட இறை வழிபாடோட நீங்கள் கடந்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான இன்னல்களையும் இடர்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து சாதிக்கலாம். இந்த வருடம் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் கஜமுகாய நமக. இந்த மந்திரத்தை கேட்டவுடன் கமெண்ட் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் வந்து ஒரு ஒளிமான எதிர்காலம் வந்து ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மனை செவ்வாய் வியாழன் நம்மளுக்கு வந்து ஞாயிறு அன்று வழிபடக்கூடிய கடகம் மிக சிறப்பான ஒரு தொழில் மாற்றமும் அதே போல ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தையும் ஒரு உத்யோக மேன்மையும் ஒரு பொருளாதார வளத்தையும் காணும்னு சொல்லலாம். 3 நெய் தீபங்கள் வியாழனில் வந்து நீங்கள் போடுவது, அன்று வந்து அன்னதானம் செய்வது உங்களுக்கான வாழ்வில் பல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து இன்னல்களையும் துயரங்களையும் துடைத்து உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு இது வரைக்குமே மூச்சு விட முடியல ஒரு புதைக்குழியில் மாட்டிக்கொண்டிருந்தோம்னா உங்களை கையை கொடுத்து ஒருத்தர் மேலே தூக்கி வந்து உங்களை காப்பாற்றுறாரு. அதுதான் வந்து இந்த குருவானவர் ராசியில் சரராசியில் வந்து அவர் வந்து உச்சநிலையை அடையும் பொழுது மிகச்சிறப்பான பலனை வந்து கண்டுகொள்வீங்க. ஏன்னா சந்திரனுடைய வீடு ஒரே மனம் வந்து ஒரு சஞ்சலமாகவே இருக்கும். குரு எப்பெல்லாம் சிறப்பாக இருக்காரோ, குரு செவ்வாலாம் சிறப்பாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ வந்து அவர் உட்கார்ந்து பார்க்க போகிறாரு. உடல் ஆரோக்கியத்தை இது வரைக்கும் வந்து விட்டு போன இருக்குது தொடர்ந்து அதுலேருந்து ஒரு பெயின்ஸ்லாம் இருக்குதுன்னா அதை மட்டும் ரொம்ப கவனிக்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னதானம் கொடுக்கறது, இல்லை திங்கக்கிழமை எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது உங்கள் பிறந்த தினங்களில் ஒரு அன்னதானம் செய்யணும். ஒரு 11 ரூபா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்க ஊறுகாய், ஒரு இனிப்போடு கொடுக்கக்கூடிய கடகம் மிக சிறப்பான மேன்மையை காட்டும். இந்த மந்திரத்தையும் இந்த வழிபாடையும் செய்பவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது திண்ணம். கடக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 26 உங்களுக்கான வருடம். திருமணம், தொழில், வேலைவாய்ப்பு, கடன் நிவர்த்தி, உத்தியோக மாற்றம், ஊதிய உயர்வு, நல்ல வந்து ஒரு லைம் லைட்டு, ஒரு ஆரோக்கிய மேம்பாடு, அனைத்து பிரச்சனைகளுக்குமான வழி கிடைத்து கடகம் கனிவாக பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.